தன்னுடைய சிந்தனையால், செயல்பாட்டால், திறத்தன்மையால் அனைவரையும் வசீகரிக்கக்கூடிய இத்திரூண்டு வெளிச்சம் உங்களை அத்துணை இருட்டையும் சரி பண்ற மாதிரி எங்க குருவோட 11ஆம் குருவுடைய அந்த லாப குருவுடைய தன்மை உங்களுக்கு அபரிவிதமான வெற்றியை கொடுப்பதற்கு தயாராக இருக்கு. அந்த அதே குரு அப்படியே தன்னுடைய பார்வையால், அதுவும் ஆகச்சிறந்த 9ஆம் பார்வையால் யாரை பார்க்க போறாருன்னா, கொஞ்சம் நெகட்டிவ் வரத்தான் செய்யும். நான் சொன்ன மாதிரி பிளானட் அப்படின்னா பாசிட்டிவும் கொடுக்கும், நெகட்டிவும் கொடுக்கும். சிம்மராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா நெகட்டிவ் இருக்கும். என்ன நெகட்டிவ் இருக்குன்னா, விரக்தி தன்மை. தேவையில்லாத குடும்பத்துல நிறைய பிரபஞ்சத்தோட பேசுங்க. யார் உங்களுக்காச்சு பிரபஞ்சத்துக்காச்சு யாருக்கிட்ட நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம். உங்களை பற்றி யார் மேலே உங்களுக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்கா, அவங்கள பற்றி சொல்லாதீங்க, குமுறாதீங்க. நேராக உட்காந்துருங்க, நேராக ஒரு 3 வாக் போங்க, அப்படியே நேரம் ஸ்டாரை பாருங்க, பேசுங்க. அவங்களுக்கு கேட்கும். நீங்கள் சொல்கிறது யாருக்கு கேட்குதோ இல்லையோ. கொஞ்சம் வண்டி வாகனங்களில் கவனம் கவனம் கவனம். போயிட்டு வர இடத்துல கவனம். ஸ்பீட் ட்ராவல் பண்ணாதீங்க. வண்டி வாகனங்கள் எதையாவது ஒன்று யோசிச்சுட்டு எதையாவது ஒன்று டிரைவிங் பண்ணி நீங்கள் யார் என்று உலகத்திற்கு காட்ட வேண்டிய நேரத்திற்காக கிரகங்கள் உங்களை இயக்கி கொண்டிருக்கின்றதுன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய அதீத ஆற்றல், உங்களுடைய அதீத ஆளுமை, உங்களுடைய அதீத ஆன்ம பலம் அப்படின்றது உலகெங்கும் உள்ள ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா கார்த்திக். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ராகு கேது பெயர்ச்சி 2025வது வருடம் நிகழவிருக்கின்ற ராகு கேது பெயர்ச்சி. தன்னுடைய சிந்தனையால், செயல்பாட்டால், ஸ்திரத்தன்மையால் அனைவரையும் வசீகரிக்கக்கூடிய சிம்மராசி நேயர்கள். என்ன சொல்ல நான் இந்த தடவை சிம்மராசிக்காரங்களுக்கு, லக்னத்திலே கேது, 7ல் ராகு, எல்லாரும் மைனஸாக சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு ப்ளஸ் சொல்லட்டுமா? லக்னத்தில் கேது வருதல் அப்படின்றதே ஞான மார்க்கத்தில் கொண்டு போய் விட்டுருங்க. ஆத்ம ஞானத்தை அதிகரிக்கும். எனக்குள்ளே கேது இருக்காரு அப்படின்ற போதே வேறு என்ன வேணும்? ஒரு விஷயத்தை நான் நுட்பமாக ஆழமாக புரிந்து கொள்வதற்கும், இதுதான் லைஃபு அப்படின்றத பற்றி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கும், பிரபஞ்சத்தோடு நான் இணைவதற்கும், யாருமே இல்லாத அமைதிக்குள் நான் அடங்குவதற்கும் கேது தான் தேவை. அந்த கேது எனக்குள்ளே இப்போ இருக்குன்ற போது வேறு என்ன வேணும்? இதுவரைக்கும் உங்களோட செயலால் அழகான சிம்மராசிக்காரங்க இனிமேல் உங்களுடைய சிந்தனையால் அழகாக போகிறீர்கள். இந்த தடவை நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு டிசிஷனும் த பெஸ்ட் அப்படின்னு இருக்க போகுது. யார் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம். அஷ்டமச்சனின்னு சொல்லட்டும், 11ல் குரு போகுதுன்னு சொல்லட்டும், 7ல் ராகு என்ன வேணால் சொல்லட்டும். இந்த தடவை கேது உங்களுக்கு ஆகச்சிறந்த நன்மையை கொடுக்கக்கூடிய கேதுவாகத்தான் வரப்போகிறார். ஏன்னா 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய காலபுருஷனுடைய 5ஆம் இடத்துல கேது வருதல் அப்படின்றதே சூப்பருங்க. அது கொஞ்சம் தடையை கொடுத்தாலுமே, தேவையில்லாத உள்ளுக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுத்தாலுமே, என்னடா வாழ்க்கை இது, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு தெரியலேன்னு வடிவேல் பேசுகிற மாதிரி நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு இன்ட்யூஷன் வந்து பேசிகிட்டே இருந்தாலுமே, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இல்லை இதுதான் கரெக்டான வே, இப்படி தான் போகணும் அப்படின்ற ஞானத்தை அங்கே கேது கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கிறார். அக்டோபர் நவம்பருக்கு அப்புறம் சூப்பராக இருக்குங்க கடகராசிக்காரங்களுக்கு. கவலைலாம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 7ல் ராகு, 7ல் ராகு இருக்கும்போது என்ன ஆகும்னா, நிறைய முஸ்லீம் நண்பர்களுடைய தொடர்பு கிடைக்கும். நிறைய பேர் முஸ்லீம் கண்ட்ரிக்கெலாம் போவீங்க. வேலை நிமித்தமாக சமூகத்தில் ஒரு மரியாதை, மதிப்பு, அந்தஸ்து, கௌரவம். 7ஆம் இடம்னாலே இதெல்லாம். இதுக்குள்ள ராகு வரும்போது பிரம்மாண்டம், அந்த பக்கம் குரு வேற பார்க்குறாரா, அதுவும் உங்களுடைய லாப குரு வேற, ஒரு சாதாரண குரு இல்லை. அப்போ நிறைய முஸ்லீம் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு லாபம் வரக்கூடிய, முஸ்லீம் கண்ட்ரி மூலமாக உங்களுக்கு லாபம் வரக்கூடிய நிகழ்வுகள்லாம் நிறைய சிம்மராசிக்காரர்களுக்கு நடக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு அதுதான். நிறைய பேர் முடியும்னு நினச்சிங்கன்னா இதை பரிகாரம் செஞ்சு பாருங்கள். எங்கேயாவது தர்கா இருக்குது அப்படின்னா, இல்லை எங்கேயாவது நம்ம தர்காவில் நம்ம ஜீவசமாதிகள்னு சொல்லுவோம், அந்த மாதிரி தர்காக்குள்ளே இருக்கக்கூடிய இருக்கும். இங்கே நாங்கள் ஸ்டாலின் பாபாலாம் இருப்பார் சென்னையில். போய் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. அவரை பார்த்துட்டு வந்து தலைக்கு மேலே தேங்காய் வச்சு அங்கே உடைப்பாங்க. சுற்றிட்டு வந்து அதை உடைச்சிட்டு வாங்க. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்துணை தடைகளும் தவிடுபடியாகும். 7ல் ராகு அமர்தல் அப்படின்றதே ஒரு சரியான நல்ல விஷயங்க. கெட்டதுன்னெலாம் சொல்லவே முடியாது. 7ல் ராகு இருக்காரு அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு கும்பத்தில் வேறு ஏதாவது பிளானட் இருக்குது அப்படின்னா அடித்து ஜாக்பாட்டு தான். அது புதனாக இருக்குன்னா எக்ஸ்ட்ராடினரி, அது செவ்வாயாக இருக்குன்னா வீடு வாங்கலாம், சுக்கிரனாக இருக்குன்னா பொண்டாட்டி மூலமாக உங்களுக்கு ஒரு வருமானம், லாபம் கிடைக்க போகுது. அங்கே சூரியனே உட்காந்துருக்கு அப்படின்னா தலைமைத்துவத்தில் ஜெயிக்க போறீர்கள். அங்கே சனி இருக்குன்னா வேலையில் வெள்ளக்காரனாக இருக்க போகிறீங்க. வேறு மாதிரி லெவல் தான். யார் என்ன சொன்னாலும் சிம்மராசிக்காரங்க தயவு செஞ்சு இந்த ஒரு வருஷம் கவலையே படாதீங்க. நான் எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்டே இருக்கேன். இத்திரூண்டு வெளிச்சம் உங்களை அத்துணை இருட்டையும் சரி பண்ணுற மாதிரி எங்கள் குருவோட 11ஆம் குருவுடைய அந்த லாப குருவுடைய தன்மை உங்களுக்கு அபரிவிதமான வெற்றியை கொடுப்பதற்கு தயாராக இருக்குது. அந்த அதே குரு அப்படியே தன்னுடைய பார்வையால், அதுவும் ஆகச்சிறந்த 9ஆம் பார்வையால் யாரை பார்க்க போகிறாருன்னா, ராகுவை பார்க்க போகிறார். அதுவும் உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்க போகிறார். வேறு என்ன வேணும்?
சமுதாயம் அப்படின்னாலே சொசைட்டி தாங்க 7ஆம் இடம், ஸ்பௌஸ் அப்படின்றது 7ஆம் இடம், பார்ட்னர் அப்படின்றது 7ஆம் இடம். ஆனால் இந்த இடத்துல சமுதாயத்தில் மடிப்பு கிடைக்கும் போது வீட்டில் கொஞ்சம் அப்படியே ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். அதனால வீட்டில் வந்து கொஞ்சம் வெள்ளை பெட்ஷீட்டை விரிச்சு படுத்துருங்க. குடும்பம் அப்படின்ற இடத்தில் கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு வேணும். உங்களுக்கு எடுத்தெறிஞ்சு பேசாதீங்க. ஏன்னா கேது வந்து தலைக்கு மேலே உட்காரும் போது என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாத்தையுமே ஒரு விரக்தி, ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் ஆகுது, இது வரைக்கும் எதுக்குமே கலங்காத சிம்மராசிக்காரங்களை கலங்க வச்சே ஆவேன்னு சொல்லிட்டு தான் இந்த தடவை பிளானட்லாம் ரவுண்டு கட்டி அடிக்குது. நம்ம கலங்கிடலாமா? ஆஹா, நம்மளாம் சுனாமியில ஸ்விம்மிங் அடிக்கிறவங்க, அவங்களுக்கே ரிட்டன் விடணும். அப்போ என்ன பண்ணணும்? மனோதிடத்தை அதிகரித்துக் கொள்ளும். மனோதிடம் அதிகரிக்கணும்னா யார் வேணும்? கேது வேணும். அவர் தான் நம்மக்கிட்டே வச்சுட்டு இருக்கோமே. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல சிந்தனைகள், தேவையில்லாத நெகட்டிவ் தாட் உள்ளே வரும்போதே அந்த இடத்த கட் பண்ணி விட்டுருங்க. விநாயகரை பிடிச்சிக்கோங்க. அனுமன் வழிபாடு, அனுமன் சாலிசா கேட்க 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 அத்துணை நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் வந்து. அதுவும் 5ஆம் இடம்னே குலதெய்வம் தான். தலைக்கு மேலே கேது இருக்கும்போது நிறைய பேருக்கு உங்கள் குலதெய்வத்துடைய அருள் அப்படி வர்றதெல்லாம் பார்ப்பீங்க. குலதெய்வம் கோயிலுக்குலாம் போனால் உங்களுக்குள்ள சாமி இறங்குறதெல்லாம் ஃபீல் பண்ணுவீங்க. எனக்கு அப்படியே தெரியுது, இப்போயே அவ்வளோ ஃபீல் ஆகுது. சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த தடவை கெட்டு போகிற மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. எத்தனை பிளானட் உங்களை சுற்றி 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 அடித்தாலுமே அத்தனை பிளானட்டையும் சமாளிக்கக்கூடிய மனதைரியத்தை உங்களுடைய குலதெய்வம் நான் கொடுப்பேன் உங்ககிட்ட நின்றுட்டுருக்கு. இது சாதாரண விஷயம் கிடையாது. அங்கே என்னதான் உங்களை ராகு டார்ச்சர் பண்ணாலும் குருவோட பார்த்து ராகுவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. என்னதான் கேது வந்து இங்கே தலைக்கு மேலே உட்காந்துருந்தாலும் அவர் உட்காரக்கூடிய இடம் அப்படின்றது காலபுருஷனுடைய 5ஆம் இடம், தெய்வத்துடைய அருளை கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து கேது உட்காந்து ஞான மார்க்கத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காரு. லாபத்தில் போய் சனி உட்காந்துருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அப்படியே கடகத்துக்கு வந்து அப்படியே தன்னோட பார்வையால் சனியை கண்ட்ரோல் பண்ணிடுவார் குரு. எந்த லீலையும் நடக்காது அங்கே. மற்றதுக்கு சனி நிஜமாவே அங்கே போய் நல்ல சுபத்துவமாக இருக்கார். அதனால ஒன்றும் பெருசாக நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை. ரொம்ப ரொம்ப நல்ல டைமாக தான் இருக்குது சிம்மராசிக்காரர்களுக்கு. அட போங்க மேடம், ஒன்றும் நடக்கலை. நீங்கள் நான் திரும்பவும் சொல்கிறேன், எல்லாருக்கும் சொல்கிறேன், பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். இன்னும் 1 வருட காலம் இருக்குது. கொஞ்சம் நெகட்டிவ் வரத்தான் செய்யும். நான் சொன்ன மாதிரி பிளானட் அப்படின்னா பாசிட்டிவும் கொடுக்கும், நெகட்டிவும் கொடுக்கும். சிம்மராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நெகட்டிவ் இருக்கும். என்ன நெகட்டிவ் இருக்குன்னா விரக்தித்தன்மை, தேவையில்லாத குடும்பத்தில் வாக்குவாதம், யாரை பற்றியும் புரணி பேசாதீங்க. நான் திரும்ப திரும்ப எல்லா வீடியோலும் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தவர்களை பற்றி அடுத்தவரிடம் எதுவும் சொல்லாதீங்க. இங்கே சாதாரணமாக சொல்லிப்பீங்க, அவங்க தப்பாக புரிஞ்சுப்பாங்க. உங்கள் மேலே தேவையில்லாத ஒரு அவதூறு பழி வரதுக்கான நேரமாக இருக்குது. எல்லாவற்றிலும் கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக போயிட்டு வரக்கூடிய காலமாக இருக்குது. எதிர்பாலினத்தின் வீடு தேவையில்லாத ஈர்ப்பு ராகு கொண்டு வந்து விட்டுருவாங்க. அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நம்ம வீட்டில் நம்மளை பார்த்துக்கிறத விட வெளியில் யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கு முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சிம்மராசிக்காரங்க இப்போ பண்ண வேண்டியது அது மட்டும்தான். தேவையில்லாமல் அடுத்தவர்கள் மீது ஒரு வெறுமையும் ஒரு வெறுப்பையும் சம்பாதித்துக் கொள்ளாதீங்க. எல்லாத்துலையும் நல்லதுங்க. தொழிலெலாம் அப்படியே இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த 1 வருஷம் அப்படியே வேலை வேலை வேலைன்னு ஓட போகிறனால இந்த ராகு இதை பற்றிலாம் யோசிக்கிறதுக்குலாம் உங்களுக்கு நேரமே இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஆனால் ராகு வந்து நிறைய வந்து பார்ட்னர்ஷிப்பை கிரியேட் பண்ணி கொடுப்பாரு. இந்த தடவை நிறைய வேலையாட்களை கிரியேட் பண்ணி கொடுப்பாரு. எதிர்பாலினத்திற்கு மீது உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் உயரப்போகுது. இந்த 2.5 வருஷம் அவங்கள போட்டு கண்டக்ஷனில் ஆட்டி படைச்ச அத்துணை இன்னல்களும் அப்படி தவிடு பொடியாகி அஷ்டமச்சனியா இதுன்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுக்கு அபரிவிதமான அதிர்ஷ்டம் அப்படின்றத கொடுப்பதற்கு ராகு தயாராக இருக்கார். கவலைப்படுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். எப்பயுமே டெய்லி காலைல என்ன பண்ணுறீங்களோ இல்லையோ விநாயகர் விநாயகா விநாயகான்னு சொல்லி போயிட்டே இருங்க. விக்னங்களை தீர்ப்பவர் விநாயகர். இந்த வார்த்தை விநாயகரை போட்டு ஒன்றுமே இல்லை, மந்திரத்தை போட்டு கேட்டு போயிட்டே இருங்க. போகிற வழியில் ஃபுல்லாக அதை கேளுங்க, ட்ராவலில் ஃபுல்லாக அதை கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவ் தாட்டு வருதா, ஒன்றுமே வேணாம், அப்பா விநாயகப்பா நீ என்னை பார்த்துக்கோப்பான்னு உட்காந்துருங்க. நிறைய யானைகளுக்கு தானம் கொடுங்க. 5ஆம் இடமே விலங்குகளை குறிக்கக்கூடிய இடம் தாங்க. நிறைய விலங்குகளுக்கு தானம் கொடுங்கள். யானைகளுக்கு உங்களால் முடிந்த ஒரு உதவியை செய்யுங்க. யானை பாகன்கிட்ட போய் ஏதாவது கொடுத்து அதோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வாங்க. இதெல்லாமே கேதுவோட டிஸ்டர்பன்ஸை ஓரளவுக்கு கம்மி பண்ணி வைக்கும். உங்களுக்கு நிறைய மந்திர உச்சாடனங்கள், நிறைய இறையருள், ஏன்னா 5ஆம் இடமே மந்திர உச்சாடனம் தான். நிறைய அதெல்லாம் வரக்கூடிய நேரமாக இருக்குது. குலதெய்வத்துடைய ஆகச்சிறந்த அருள் உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் எதை பற்றி கவலைப்படணும்? சிவம்புள்ள நீங்கள்லாம் யாராவது கவலைப்படணுமா? கவலைப்படுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. யாராவது கவலைப்படுற மாதிரி உங்களை ஏதாவது யோசிச்சாலும் யோசிக்காதீங்க. வேலை அப்படின்ற இடம் சிறக்க போகுது, தொழில்ன்ற இடம் சிறக்க போகிறது. கவனம், எதிர்பாலினத்தவரிடம் மிகுந்த கவனம். தேவையில்லாத ஆப்போசிட் செக்ஸில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். பேசுகிற வார்த்தையில் ரொம்ப ரொம்ப கவனம். தேவையில்லாமல் விரத்திக்குள்ளே போகாதீங்க. எல்லாமே நல்லதாக தான் நடக்க போகுது. நீங்கள் எப்படிப்பட்டவராக இருக்கீங்க, உங்களுடைய சுயம் அடுத்தவர்களுக்கு தெரிய வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பிளானட் இந்த மாதிரிலாம் வந்து உட்காந்துருக்கு. அப்போ தங்கத்தை உளியை வச்சு உங்களை செதுக்குறாங்க கிரகங்கள் எல்லாம். நீங்கள் சிலையாக மாறி அடுத்தவர்களுக்கு அப்படியே தெய்வமாக காட்சி அளிக்க போகிறீங்க. அந்த மாதிரியான நிலை தான் இருக்குங்க சிம்மராசிக்காரங்களுக்கு. ஸோ கவலைப்படுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. விநாயகரை பிடிச்சிக்கோங்க, அனுமன் வழிபாடு பண்ணுங்கள், தினம் அனுமன் சாலிசா கேளுங்க, முடிஞ்சவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், சூரிய காயத்ரியை போட்டு கேளுங்க. ஞாயிற்றுக்கிழமை முடியும்னா கொஞ்சம் அசைவம் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்த ஒரு வருஷம் 2 வருஷம் கொஞ்சம் அசைவம் சாப்பிட்றத தெரிஞ்சு சிம்மராசிக்காரன் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னுமே நல்லது. ஸோ ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் அசைவம் சாப்பிட்றத நிறுத்தினாலே ஓரளவுக்கு பெரிய மைனஸ்லேருந்து நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம். ஆன்ம வழிபாடு பண்ணுங்கள்.
நிறைய பிரபஞ்சத்தோட பேசுங்க. யார் உங்களுக்காச்சு பிரபஞ்சத்துக்காச்சு யாருக்கிட்ட நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம். உங்களை பற்றி யார் மேலே உங்களுக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்கா, அவங்கள பற்றி சொல்லாதீங்க, குமுறாதீங்க, நேராக உட்காந்துருங்க. நேராக ஒரு 3 வாக் போங்க, அப்படியே நேரம் ஸ்டாரை பாருங்கள், பேசுங்க. அவங்களுக்கு கேட்கும். நீங்கள் சொல்கிறது யாருக்கு கேட்குதோ இல்லையோ அவனுக்கு கேட்கும். முருகனுடைய அருளால் முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது சிம்மராசிக்காரங்களுக்கு. கவலைப்படுறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா அப்படியே தள்ளி செவ்வாய் வந்து உட்காந்துருவார். ஸோ எனக்கு தெரிஞ்சு அப்படியே கூட்டி கழித்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. கொஞ்சம் வண்டி வாகனங்களில் கவனம் கவனம் கவனம். போயிட்டு வர இடத்துல கவனம். ஸ்பீட் ட்ராவல் பண்ணாதீங்க. வண்டி வாகனங்கள் எதையாவது ஒன்று யோசிச்சுட்டு எதையாவது ஒன்று டிரைவிங் பண்ணி யார் மேலேயாவது இடிக்கிறதுக்கான நேரம்லாம் இருக்குது. அதனால் போயிட்டு வர இடங்களில் கவனம், பேசுகிற வார்த்தையில் கவனம், சொல்லுகிற செயலில் கவனம், கொடுக்குற வார்த்தைகளில் கவனம். வாக்கு கொடுத்தீங்கன்னா அதில் ரொம்ப கவனமாக இருங்க. தயவு செஞ்சு வீட்டில் துணை அல்லது துணைவரிடம் பிரச்சனை பண்ணாதீங்க. உங்களுடைய ஆளுமையை காட்ட வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஏதாவது பேசுனீங்கன்னா அது வேறு விஷயத்தில் கொண்டு போய் விட்டுடும். அமைதியாக இருங்க. நிறைய பேருக்கு மருத்துவம் கிடைக்க போகுது. இது வரைக்கும் நோயால் பாதிக்கப்பட்ட சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மருத்துவம் கிடைக்க போகுது. லைஃப் சூப்பராக இருக்க போகுது. பெரிய அப்புக்கு போகிறீங்க. எப்பயுமே ஒரு பெரிய லைஃப்பை புரட்டி போடுற மாதிரி ஒரு விஷயம் வந்தால் தான் அடுத்து நம்ம தெரிய ஆரம்பிப்போம் இல்லை? அந்த மாதிரியான டைம் பீரியட் தான் இப்போது. நீங்கள் யார் என்று உலகத்திற்கு காட்ட வேண்டிய நேரத்திற்காக கிரகங்கள் உங்களை இயக்கி கொண்டிருக்கின்றதுன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய அதீத ஆற்றல், உங்களுடைய அதீத ஆளுமை, உங்களுடைய அதீத ஆன்ம பலம் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கிறத நீங்கள் அப்படி பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கேதுவுடைய மைனஸ் எதுவுமே நடக்க போகிறது இல்லை. இந்த 1.5 வருஷமும் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ இல்லையோ, முருகா முருகான்னு சொல்கிறீங்க, விநாயகா விநாயகான்னு சொல்கிறீங்க, குலதெய்வத்தை பிடிச்சிக்கிறீங்க. முடியுன்றவங்க ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை 6 மாதத்துக்கு ஒரு தடவை போய் குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வாங்க. கோவில்களுக்கு நெய் தானம் கொடுங்கள், நெய் விளக்கு ஏற்ற சொல்லுங்கள், உங்கள் பேரில் பசுமாட்டுக்கு ஏதாவது கொடுங்க. இதெல்லாம் பண்ணக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய தடைகள் அத்துணையும் தவிடுபடி ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சூப்பராக இருக்குது சிம்மராசிக்காரங்களுக்கு. பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை.